ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு வந்திருந்தாங்க கடையிலேருந்து. யார் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாமா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் இப்போ ஊரில் தான் இருக்கேன். இன்னும் நான் எங்கள் வீட்டுக்கு இன்னும் நான் போகல. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன். எனக்கு மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சூப்பராகவே இருக்குது மட்டன் பிரியாணி. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்தால் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து தருவாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 320. மட்டன் பிரியாணிங்கிறதுனால ரேட் அதிகம். மற்றபடி சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி தான் வாங்கினா 180 அந்த மாதிரி தான் வரும். சூப்பராகவே இருக்கும் அந்த கடையில். எப்போவும் நான் வரப்போ எனக்கு ஸ்பெஷலாகவே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் பார்த்திங்கன்னா தட்டில் எடுத்து வைக்கிறேன் பாதி. நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன். அதனால நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அதனால கொஞ்சம் மட்டன் பீஸஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆனியன் ரைத்தா நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு போதும், ரொம்ப வேணாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அந்த கிரேவி எடுத்திருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சு. சூப்பராகவே இருந்துச்சு டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்டா பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வாழை இலையில் தான் வச்சு கொடுப்பாங்க. அந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை. இந்த கடை வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கும்பகோணம் தான் கடை. நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைபர் இல்லை வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா, இல்லை அது பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடை நேம் சொல்கிறேன், நீங்களும் போய் வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எக்கெல்லாம் இருக்குது. 320க்கான ஒர்த்து தான். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா 320க்கு உண்மையாகவே ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாயசம் கொடுத்துருந்தாங்க. அது கவர் உள்ளே இருக்குது. எனக்கு அப்போ பாயசம் அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்பெஷல். இப்போ நான் ஊரில் இருக்கிறதுனால ரொம்ப எனக்கு கடை ஐட்டம்ஸ் தான் நிறையா எனக்கு கிடைக்கும். நிறையா நான் சாப்பிடுவேன் இங்கே வந்தாலே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே சாப்பிடுவேன். ஆனால் என்னால் சாப்பிட முடியாது. சாதம் அண்ட் ஸ்நாக்ஸு அண்ட் வெரைட்டியாக நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். வெரைட்டியாக வாங்கிட்டு கொடுப்பாங்க. எங்கள் ஐயாவாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி எனக்கு வெரைட்டியாக வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பிட தான் என்னால் முடியாது. இங்கே பாருங்கள், இதுலேயே நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சாப்பிட முடியும். நீங்களாம் எவ்வளோ சாப்பிடுவீங்க? ஒரு பிரியாணி அப்படியே சாப்பிடுவீங்களா, இல்லை நீங்களும் என்ன மாதிரி தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு கொடுத்துருந்தாங்க. நான் எக்கு எனக்கு பிடிக்கணும், அந்தளவுக்கு பிடிக்காது. லைட்டாக நான் சாப்பிடுவேன். எனக்கு இன்றைக்கி சாப்பிட்ணும் போலே இருக்குது எக்கு, என்னான்னு தெரியலை. சரின்னு நான் எக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. பீஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பீஸோட நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே நீங்களே பாருங்கள். நிறைய பீசஸ் வச்சுருந்தாங்க. ஏன்னா 320ங்கிறதுனால அவ்வளோ பீசஸ் வச்சுருக்காங்க. இதே நம்ம பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி 280லேருந்தே கிடைக்கும். இப்போ 280லாம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிட்டோங்கன்னா அந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சாப்பர் மட்டன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மட்டன் பீஸ் சாப்பாடு தான். இது ரேட் அதிகம். ஏன்னா அது